ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய பெயராலே ஜெயங்கொண்டம் சேகரத்தின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு நான் நிற்கும் கன்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே, வெறும் மணல் தரையே. இயேசு நான் நிற்கும் கன்மலையே. இயேசுவின் நாமத்தின் மேலே என்றன் எல்லா நம்பிக்கையும் வைத்தேன் அன்பாலே, வைத்தேன் அன்பாலே. நேசனையும் கூட நம்பேன் நான் இயேசு நாமத்தின் மேல் முழுதுமே சார்வேன், முழுதுமே சார்வேன். இயேசு நான் நிற்கும் கன்மலையே. இருளவர் அருள் முகம் மறைக்க நான் உறுதியாய் அவர் மாறா கிருபையில் நிலைப்பேன், கிருபையில் நிலைப்பேன். புறமாக கடும் புயல் வீச சற்றும் உலையாத எனது நங்கூர மாமவரே, நங்கூர மாமவரே. இயேசு நான் நிற்கும் கன்மலையே. பெருவெள்ளம் பிரவாகம் வரினும் அவர் பிரதிக்ஞை யானை, ரத்தம் என் காவல், ரத்தம் என் காவல். இருதயத்தின் நிலை அசைய அப்போதேசுவே என் முழு நம்பிக்கையாமே, நம்பிக்கையாமே. இயேசு நான் நிற்கும் கன்மலையே. இந்த நாளில இறையல் கல்வியை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இறையல் என்று சொல்லும்போது அது ஏதோ ஒரு ஆயர்களுக்கான அல்லது பண்டிதர்களுக்கான ஒரு வார்த்தை என்ற நிலையில புரிந்து கொள்கிறோம். ஆனால் இறையல் என்பது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை. எல்லாருடைய இருதயத்தில் இறையல் என்பது இருக்கிறது. ஆண்டவரை பற்றியதுதான் இறையல். ஆண்டவருடைய பற்றிய சித்தாந்தங்கள், புரிந்து கொள்ளுதல்கள், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்குவதுதான் இறையல். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார், அவர் விடுதலையாளர் என்று சொல்லுகிற காரியங்கள் தான் இறையல். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி நாம் இந்த காரியங்களை தான் நாம் பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார் என்று எல்லாரும் பேசுகிற ஒரு காரியம்தான். எனவே இறையல் என்பது ஏதோ ஒரு வித்தியாசமான, நமக்கு பொருத்தமற்ற, அதாவது சபை மக்களுக்கு பொருத்தமற்ற வார்த்தை என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இறையலிலே சபை மக்கள் வளர்ச்சி பெற வேண்டும், அவர்கள் திறமையுள்ளவர்களாக, திறனடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் திருச்சபை விரும்புகிறது. ஏன் இறைமக்கள் இறையல் அறிவை உடையவர்களாக, திறனடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பல வேளைகளிலே இறையல் சித்தாந்தங்கள் தவறான நிலைக்கு நேராக கடந்து செல்கிறன. சில நிலைகளிலே நம்ம விசுவாசத்தை மாற்றுகிறதாக, தவறான பாதைக்கு நேராக வழிநடத்துவதாக இருக்கிறது. பொதுவாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய வரலாற்றில சமயத்தை அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் அதன் மேலே அமர்ந்து சவாரி செய்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். சமயத்தின் காரியங்களை சொல்லி கடவுளின் பெயரினாலே மக்களை அடிமைப்படுத்துவதும் மக்களை வளர்க்கிற காரியங்களும் நடைபெறுவதை இயற்கையாக கொண்டிருக்கிறார்கள். சிலுவை போர் நடைபெற்ற போது ஆண்டவர் இதை செய்தார் என்று சொல்லி சிலுவைக்குறையை எடுத்துக்கொண்டு பல்லாயிரக்கணக்கான போர்களை நடத்தி பலரை கொலை செய்து அபகரிக்கிற காரியங்களை செய்தார்கள். ஹிட்லருடைய காரியங்களை பார்க்கும்போது ஹிட்லருடைய காரியங்களை தாற்பயங்களை இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு காரணம் யூதர்கள் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான யூதர்களை கொலை செய்தார்கள். அதற்கு ஆதரவாக பல இடங்களிலே சமயம் அங்கே பயன்படுத்தப்பட்டது. அதே போல வரலாற்றிலே பல காரியங்களை, கருத்துக்களை அடிமைத்தனத்துக்கு நேராக பயன்படுத்தின காரியங்களும் உண்டு. செஸ் விளையாட்டிலே நாம் பார்க்கும்போது வெள்ளை
காயின் முதலாவது நகர்த்துவதாகவும், அரசர் ஒரு மதிப்புமிக்கவராக வலிமை மிக்கவராக இல்லாமல் அவரை அங்கே ஒரு டம்மியான ஒரு பொருளாக வைத்து அதிக முக்கியத்துவம் குயின் ராணிக்கு கொடுக்கப்பட்டு அதுதான் அங்கே வலியுறுத்தப்படுகிறது. ராணி எங்கே வேண்டுமானால் செய்யலாம், அது வலிமை வாய்ந்ததாக செஸ் ஆட்டத்தில் கருதப்படும். இது உருவாக்கப்பட்டது காரணம் என்னவென்று சொன்னால், இங்கிலாந்துடைய அரசியல் நிலைமை அப்படிப்பட்டது. அங்கே அரசிக்கு தான் அதிக வலிமை அதிகாரம் உண்டு. அரசர் என்பவர் அந்த சிம்மாசனத்திலே மட்டும்தான் அமர்ந்திருக்கிறார். எனவே அரசி தான் எல்லாவற்றுக்கும் காரணம். அரசை பாதுகாப்பதற்காக எல்லா இராணுவமும் அங்கே இருக்கிறது. அதை எல்லா நிலையிலும் தலைமை எடுத்து நடத்துகிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அரசு செய்வார். அதன் அடித்தளத்தில் உருவாக்கப்பட்டது தான் அந்த விளையாட்டுகள். எனவே சிறு வயது முதல் கொண்டே விளையாட்டு மூலமாக மற்ற காரியங்கள் மூலமாகவும் உள்ள கருத்தியல்கள் நம்மை அறியாமலே நமக்குள்ளாக உருவாக்கப்படுகிறது. அதே போல ஆண்டவருடைய பற்றிய கருத்தியல்கள் உருவாக்கப்படுகிறது. அது சரியான நிலையிலே உருவாக்கப்படுகிறதா, திருமுறை சார்ந்து கடவுளுடைய சித்தத்தின் அடிப்படையில் அது ஏற்படுத்தப்படுகிறதா என்பதுதான் கேள்விக்குரிய ஒன்று. அந்த நிலையில தான் இந்த நாளிலே இறையில் சார்ந்த அறிவை சபை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலே அவர்கள் திறன் வாய்ந்தவர்களாக அமைய வேண்டும் என்பதை இந்த திருச்சபை விரும்புகிறது. பொதுவாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லும் போது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இதுதான் அங்கே இருக்கிற காரியம். அந்த அறிகிற அறிவு என்பதுதான் இறையல். ஆண்டவரை பற்றி நான் தெரிந்து கொள்ளுகிற போதுதான் நான் சரியான பாதையிலே சென்று நித்திய வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் அங்கே திருமறை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த இறையல் என்பது நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன் அவசியம் என்று சொன்னால், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அலைக்கடிக்கப்பட்டு அலைகிறவளாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும்படியாக அப்படி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய அந்த வாழ்க்கையில நாம் அலைக்கழிக்கப்பட்டவர்களாக இது சரி அது சரி இங்கு அங்கு என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துக்காக திரிகிறவர்களாக இல்லாமல் இதுதான் என்று சொல்லி உறுதியாக நாம் நிலைத்து நின்று நம்முடைய விசுவாச நம்பிக்கை இதிலே கட்டப்பட்டு இருக்கிறது என்பதை சொல்வதற்கு இறைவியல் ஞானம் என்பது அவசியம். அந்த இறையல் எது என்று சொல்லி அல்லது கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை ஆணித்தரமாக நான் இந்த உலகுக்கு காண்பிக்க வேண்டும். இன்றைக்கு சூழ்நிலையில நான் பார்ப்போம் என்று சொன்னால், பல மக்கள் நம்மிடத்தில் எகோவா சாட்சிகள் வருவார்கள். அவர்கள் எகோவா தான் ஆண்டவர், அவரை தான் நாம் வணங்க வேண்டும், இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி ஒரு தூதுவர் என்ற நிலையிலே சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்துவை நாம் வணங்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். இயேசு சொல்ல வேண்டும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போல செவன்த் டே சபையை சேர்ந்தவர்கள் 7ஆம் நாள் என்பது ஓய்வு நாள், அதிலே தான் நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்வார்கள். இதெல்லாம் சபையிலிருந்து மக்களை பிரித்து ஆள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட சித்தாந்தங்கள். ஆரம்பம் முதற்கொண்டே நாம் நியாய பிரமாணத்திலிருந்து விலக்கு பெற்றிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தலைவராக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதன் அடித்தளத்திலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே தான் நம் விசுவாசம் கட்டமைக்கப்பட வேண்டும். அவர்தான் எல்லாவற்றுக்கும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். நாம் எதை நாம் புரிந்து கொள்கிறோம், எதற்குள்ளாக நாம் நடக்கிறோம் என்பதற்கு அடித்தளமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதுதான் நமக்கு முக்கியம். அதுதான் இங்கே சொல்லுகிற போது அங்கே சொல்லுகிறார். எனவே பல நிலைகளிலே இன்னைக்கு இருக்கிற பல சபையார் மக்களை குழப்புவதற்கு இத்தகைய காரியத்தை வைக்கிறார்கள். அடுத்து முழுக்கு ஞானஸ்தானம். இப்படிப்பட்ட காலத்தில் ஒரு தெளிவுகள் நமக்கு இல்லாவிட்டால், இறையில் அறிவு இல்லாவிட்டால் பிறர் நம்மை குழப்பி தவறான பாதைக்கு நேராக நம்ம அழைத்து செல்வதற்கு ஏதுவாக அமையும். 1 தீமோத்தேயுவிலே 6ஆம் அதிகாரம் 3-5 வசனத்தை சொல்லுகிற போதும் ஆண்டவர் பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு அதை தான் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனாய் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். இப்படிப்பட்டவர்களை பட்டு விலகு என்று சொல்லுகிறார். எனவே இந்த காரியங்கள் இப்படிப்பட்ட தவறான புரிந்து கொள்ளுதலை முன்வைக்கிற கடவுளை பற்றிய உபதேசங்களுக்கு நாம் விட்டு விலக வேண்டும் என்று அங்கே குறிப்பிடுகிறார். அடுத்து நான் பார்ப்போம் என்று சொன்னால், எழுப்புதல் கூட்டங்களிலே பேர் சொல்லி அழைத்தல்.
பேர் சொல்லி அழைப்பதன் மூலமாக தாங்கள் உயர்வானவர்கள், கடவுள் எங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி ஏதாவது ஒரு பொதுவான ஒரு பெயரை சொல்லி அந்த பெயரின் அடித்தளத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் வைத்து நான் இவரை அழைக்கிறேன், நீ துன்பத்தில் இருக்கிறாய், வேதனையில் இருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலம் இல்லை, நீ துக்கத்தோடு இருக்கிறாய், இன்றைக்கு உன்னை ஆண்டவர் அழைக்கிறார் என்று ஒரு பெயரை சொல்லி அவரை கூப்பிடுவார்கள். அது உண்மையான காரியமா, உண்மையாகவே ஆண்டவர் அதை அழைத்தாரா என்பது ஒரு கேள்விக்குரிய ஒன்று. அடுத்து நான் பார்ப்போம் என்று சொன்னால், பொதுவாக இந்த ஊழியக்காரர்களே ஒரு ஜோசியத்தை பார்ப்பது போல பார்ப்பது, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன திட்டம் என்று சொல்லி நான் போய் ஊழியக்காரத்தில் குறி கேட்பது. இதையும் அங்கே ஆண்டவர் விரும்புவதில்லை. எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்வை குறித்து நமக்கு எடுக்க வேண்டிய நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் சித்தத்தை ஆண்டவர் நமக்கு தனிப்பட்ட முறையிலே வெளிப்படுத்துகிறார். அவரோடு கூட அவருடைய வார்த்தையோடு கூட நாம் தியானிக்கிற போது ஆண்டவர் நமக்கு நேரடியாக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதுதான் அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே திருச்சியில 2ஆக கிளைந்து நேரடியான உறவை மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையில ஏற்படுத்துகிறார். ஆனால் இந்த ஊழியக்காரர்கள் பல நிலைகளை சொல்லுகிற போது தங்களை உயர்த்தி காண்பதற்காக பல காரியங்கள் சொல்லுகிறார். அதுல ஒரு தொலைக்காட்சி ஊழியக்காரர் சொல்லுகிறது என்னன்னா, நான் பரலோகத்துக்கு போனேன், தன்னை பவுலுக்கு இணையாக காண்பித்து கொண்டு நான் பரலோகத்துக்கு போனேன், அங்க ஆண்டவர் கூப்பிட்டாரு, பேதுரு கூப்பிட்டாரு, உன்னுடைய நிகழ்ச்சி மாதிரி எந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. உடனே ஒரு சீடியை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அந்த சீடியை போடு, இதுதான் நல்லதுன்னு சொன்னாங்க. நான் நேரடியாக ஆண்டவரிடத்திலிருந்தே அதை பெற்றுக்கொண்டு வந்தேன் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியை அவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தங்களை தாங்க உயர்த்துவதற்காக தான் பயன்படுத்துகிறார்கள் ஒழிய அது சத்தியமா, உண்மையா, ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைகளில் ஒரு சிலரை மட்டும் ஆண்டவர் தெரிவு செய்து செயல்படுத்துகிறாரா என்பது ஒரு கேள்விக்குரிய ஒன்று. எனவே இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வருகிற போது ஆண்டவர் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக என்று அவர் குறிப்பிடுகிறார். அடுத்து நீங்க சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்நிய பாஷை பேசினால்தான் நித்திய வாழ்வுக்கு நீங்க போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லுகிற காரியம். ஆனால் நீங்க அந்நிய பாஷை என்பது ஒரு அடையாளமாக பசுத்தாவன் முதல் வருகிற போது கொடுக்கப்பட்டது. அந்த அந்நிய பாஷை பேசுகிற போது மற்ற மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள். அதுதான் அங்க இருக்கிற முக்கியமான காரியம். ஆனால் இன்றைக்கு பேசப்படுகிற அந்த காரியங்கள் எல்லாம் எந்த ஒரு மொழியும் சார்ந்தது அல்ல. அந்தந்த நாட்டு மொழியிலே பேசுவதை கேட்டு அவர்கள் வேந்தார்கள். ஆனால் இன்னைக்கு பேசுகிற மொழி அந்நிய பாஷை என்று ஏதோ ஒன்றை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதான் பேசினாதான் கிறிஸ்தவ விசுவாசி என்று சொல்லுகிறாங்க. ஆனால் இங்கே திருமறையில மிக ஆழமாக சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் என்ன சொல்ல வேண்டும், எப்படி நான் பரலோகத்துக்குள்ளாக ரட்சிப்படைந்தவனாக இருக்கிறேன் சொன்னால், ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, இயேசுவை அறிக்கையிட்டு கர்த்தர் அவரை மறுத்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்றார். ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தை மூலமாகத்தான் நான் ரட்சிப்பை நான் சந்திக்க முடியும். அதுதான் நாங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 13:1 பவுல் சொல்லுகிற போது சொல்றாரு, நான் மனுஷர் பாஷையை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு விடாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப நான் பாஷையை அந்நிய பாஷை பேச ஒரு சும்மா சத்தம் போடுறது ஒரு அந்நிய பாஷை பேசுவதற்காக தான் சொல்லப்படுகிறது ஒழிய அங்கே அன்பு முக்கியமாக இருக்குது. நான் பிறரை நேசிக்காமல் பிறரோடு கூட நல்லிணக்கமாக இல்லாமல் இருக்கிற ஒரு வேளையில ஆண்டவர்களுடைய வார்த்தையை அந்நிய பாஷை நான் பேச சொல்வதில் அர்த்தமில்லை என்று அங்கே சொல்லுகிறார். எனவே அந்நிய பாஷைக்கு அங்கே முக்கியத்துவம் அற்ற நிலையை தான் நான் திருமறையிலே பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட நிலைகளிலே நாம் எந்த காரியத்தை சத்தியத்திலே நடக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இங்கே 1 யோவான் 4:1 பார்க்கும்போது, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் கர்த்தராலே உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த ஆவிகள் கர்த்தராலே உண்டானவைகளா என்று சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த சோதித்து அறிவதற்கு இறையியல் அறிவு என்பது அவசியம். அந்த இறையியல் அறிவை நாம் பெற்றுக்கொள்வதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், கள்ளத்தீர்க்கதரிசிகளும் உங்களுக்குள்ளே இருக்கிறார்கள், அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கட்ட நடுக்கைகளில் அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் என்று அங்கே குறிப்பிடுகிறார். எனவே வேத புரட்டுகளும் தந்திரமான காரியங்களும் இன்றைக்கு இருக்குது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டிய நிலையில நாம் இருக்கிறோம்.
அது நம்முடைய பொறுப்பாக அது இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போதும் அன்றைக்கு இந்த சமயத்தில் பல தவறான போதனைகள் இருந்தன. ஓய்வு நாளை குற்றி போதனை இருந்தது. எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ஓய்வு நாளையில எந்த பொருளையும் தூக்கக்கூடாது, எங்கேயும் நடக்கக்கூடாது, 5 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி பல கட்டுப்பாடுகள் இருந்தன. ஆனால் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் பலரை சுகப்படுத்திய போது அது அங்கே தடையாக வந்தது. ஏன் நீங்கள் ஓய்வு நாளை சுகப்படுத்துகிற மற்ற 6 நாட்கள் இல்லையா, அப்பொழுது நீங்கள் செய்யலாமே என்று சொல்லுகிறார்கள். ஒரு நன்மையை மனிதனுக்கு செய்கிற போது அது தடையாக அமைந்தது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக ஏற்பட்டது. அது கடவுளுக்காக நீ பசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்படுத்தப்பட்டதல்ல, மனிதன் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. உபாகமத்தில் 5ஆம் அதிகாரத்தை சொல்லுகிற போது அதுதான் அங்கே சொல்லுகிறார்கள். அடிமைகளை விடுதலைக்காகவும் கடன் விடுதலைக்காகவும் மக்கள் வேலை செய்கிற அடிமைகளும் வேலைக்காரர்களும் ஓய்வுக்கு பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் மனிதனுக்காக, மனிதனுடைய நன்மைக்காக ஏற்பட்டப்பட்டதிலேயே நீ எந்த நன்மையும் மனிதனுக்கு செய்யக்கூடாது என்று சொல்வது அபத்தமானது. ஒரு எருது கிணத்தில் விழுந்தால் அதை நீ தூக்காமல் இருப்பீரா என்ற கேள்வியை அங்கே எழுப்புகிறார். எனவே பல போதனைகள், தவறான போதனைகளுக்கு எதிராக ஆண்டவர் அங்கே கேள்வி எழுப்புகிறார். அதே போன்ற தாயின் தகப்பனை கனப்பண்ணுவாயாக என்ற கட்டளையை மீறி குர்பான் காணிக்கை கொடுத்து விட்டால் நீ தாய் தகப்பனை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீ அவர்களிலிருந்து விலக்கு பெறுகிறாய் என்று சொன்னார்கள். எனவே இப்படிப்பட்ட தவறான போதைகளை தவறு என்று சொல்லி ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டார். அதற்கு அவருக்கு திருமறையின் அடித்தளம் மிக காரணமாக இருந்தது. திருமறையின் வசனங்களிலிருந்து, நியாயப்பிரமாணங்களிலிருந்து, தீர்க்கதரிசன நூல்களிலிருந்து எல்லாவற்றையும் அவர் கொண்டு போதித்தார். அதற்கு எதிரான காரியங்களை, தவறான போதனைகளை சுட்டி காட்டினார். அந்த ஆலயத்துக்குள்ளாக வருவதற்கு உடல் ஊனமற்றவர்கள், தொழிலாளர்களுக்கு தடை இருந்தது. அதற்கு எதிராகவும் ஆண்டவர் பேசுகிறார். எனவே ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சரியான போதனைகளிலே ஆணித்தரமாக அவர் செயல்படுத்துவதற்கு அது காரணமாக அமைந்தது. 3வது காரியம் என்னவென்று சொன்னால், விசுவாசத்தில் வளர்ச்சி வேண்டும். அந்த விசுவாச வளர்ச்சி என்பது அவசியமான ஒன்று. நான் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில், நான் குழந்தை அழுந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன், நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன் என்று அங்கே குறிப்பிடுகிறார். ஒரு நிலையிலே நமக்கு இருக்க ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால், நாம் சிறு வயதிலே கற்றுக்கொண்ட காரியங்களை தான் இறுதி வரைக்கும் அதுதான் உண்மை என்று சொல்லி பிடித்து கொண்டு இருக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதை இங்கே பவுல் சொல்லுகிற போது குழந்தைகள் இருக்கிற அந்த விசுவாசம் என்பது வளர வேண்டும். நான் புருஷனாக இருக்கும்போது புருஷனுக்கு ஏற்ற காரியங்களை செய்ய வேண்டும். குழந்தையாக இருக்கிற போது பால் குடித்து கொண்டிருக்கிற வேலையில தொடர்ந்து இறுதி வரைக்கும் மனித வாழ்வில் பால் மட்டுமே குடித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ஆகாரத்துக்கு, சத்தான ஆகாரத்துக்கு, புரதம் நிறைந்த ஆகாரத்துக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும். அப்போ பெரிய நிலையில வளர்கிற போது அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற ஆகாரம் தேவை. அதே போலதான் விசுவாச வாழ்க்கையிலும் நான் பெரியவனாக ஆகிற போது அதற்கேற்ற விசுவாச வளர்ச்சி, இறையியல் அறிவு, அதை ஆணித்தரமான கட்டுப்பாடுகளை நான் வளருவது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாகும் வரை கிறிஸ்துவின் சரீரமாக சபை பக்தி வளர்ச்சி அடைவதற்காகவும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சீடர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே ஒன்று, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு பூரண புருஷனாக ஆகுவதற்காக மக்களை உருவாக்குவதும், சரீரமான சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் செயல்பட வேண்டும் என்று அங்கே குறிப்பிடுகிறார். பொதுவாக நாம் பார்க்கும்போது சண்டே ஸ்கூலில் பல காரியங்களை கற்றுக்கொள்வோம். அதுவே கடைசி வரைக்கும் வைத்து கொண்டாமல் அதிலே வளர்ச்சி ஒன்று வேண்டும். ஒரு சிறு குழந்தை இடத்துல, நாம் ஒரு 2 வயது குழந்தை இடத்துல இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது அதை எப்படி நாம் அடையாளப்படுத்தும் போது ஏதாவது ஒரு படத்தை காண்பித்து நாம் அதை வெளிப்படுத்துவோம். ஆனால் அது இறுதி வரைக்கும் அந்த படத்தில் இருப்பவர் தான் இயேசு என்ற அந்த புரிந்து கொள்வதோடு அந்த குழந்தை இருக்கக்கூடாது. பெரியவர்களாகும் போது அது ஒரு அடையாளமாக தான் வைக்கப்பட்டது என்பதை நாம் வைக்க வேண்டும். அந்த படத்திற்கு முன்பாக மெழுகுவர்த்தி கொளுத்துவது, ஜெபம் செய்வது போன்ற காரியங்கள் எல்லாம் அந்த சிறு பிள்ளைகளுக்குரிய அந்த வளர்ச்சியில இருக்கிற காரியங்கள். அதிலே நாம் வளர்கிற போது ஆண்டவர் என்பவர் உருவமற்றவராக இருக்கிறார். அவர் அந்த படத்தில் இருக்கிற உருவம் என்பது ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட ஒரு தோற்றமுடையவர். அதில் யூத அனாட்டமி அளவில் அது அமைக்கப்பட்டது அல்ல. நேரடியாக யாரும் ஆண்டவரை போட்டோ எடுக்கவோ அல்லது வரையவோ இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் படம் என்று சொல்வது தவறான ஒரு காரியம். சும்மா ஒரு அடையாளத்துக்காக அன்றைய திருச்சபை, ரோம திருச்சபை அதை உருவாக்கியது. அதன் பிறகு விக்கிரக வழிபாட்டுக்குள்ளாக திருச்சபை சென்ற போது அது முக்கியத்துவம் கொடுத்தது. ஆனால் அந்த நிலையிலிருந்து நாம் மாறி வளர்ச்சி பெறுகிறவராக இருக்க வேண்டும்.
ஆண்டவருக்குள்ளாக அந்த படத்தை வைத்துதான் நான் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நான் உணர வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்பவர் நம்மோடு வாசம் செய்கிறார் என்பதை என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என்னுடைய வளர்ச்சி பல நிலைகளில் இருக்க வேண்டும். அடுத்த நிலையில நான் பார்க்கும்போது நான் திருமறையில ஆழமாக திருமறையின் அறிவிலே நான் வளர வேண்டும். திருமறையின் வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியம். பொதுவாக நான் திருமறையை படிக்கிற போது நேராக ஒரு வசனங்களை படித்தோம், அதை ஒரு அதிகாரம் 10 வசனத்தை படித்தோம் என்பதோடு அது அமைந்து விடக்கூடாது. அதை ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து படிக்க வேண்டும். மேலோட்டமாக ஏதோ படித்தோம் என்ற கடமைக்காக படிப்பதினால என்னுடைய அறிவு இறையியல் அறிவு என்பது வளராது. நான் இறைவியல்ல அல்லது விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று சொன்னால் அதை ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும். சங்கீதத்தில் பல இடங்களில் சொல்லுகிற போது நான் கர்த்தருடைய வேதத்திலே நான் ஆராய்ந்து அனுதினமும் அதிலே வளருகிறேன் என்பதை அங்கே அவர் குறிப்பிடுகிறார். பார்க்கும்போது பல நிலைகளில் நம்முடைய அந்த காரியங்கள் அப்படிதான் இருக்கிறது. அடுத்த நிலையை நான் பார்க்கும்போது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தில், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லுகிறார், இன்னைக்கு நான் இந்த இறையியல் அறிவில ஆண்டவரை பற்றிய அந்த அறிவில நான் ஆணித்தரமாக புகட்டப்பட்டிருப்பேன் என்று சொன்னால், எத்தகைய புரட்டு போதனைகள் வந்தாலும் தவறான உபதேசங்கள் வந்தாலும் நான் ஆணித்தரமாக திருமறை இதைதான் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை இதைதான் சொல்லுகிறது, இதுதான் சத்தியம் என்பதை நான் சொல்ல முடியும். நான் அலைக்கலைக்கு போட்டு போகாமல் உறுதியாக நிலைத்து நிற்க முடியும். விசுவாசத்திலே நான் ஊன்ற கட்டப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற கல்பாரின் மேலே கட்டப்பட்ட நிலையிலே இருக்க முடியும். அப்பொழுது என்னுடைய வீடு, அந்த கட்டப்பட்ட அந்த வீடு என்பது அழியாத ஒன்றாக இருக்கும். ஆனால் மணலிலே கட்டப்பட்ட அந்த வீடு பெருமெல்லம் வந்த போது, மழை பெய்த போது அது அழிந்து போனது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்ப என்னுடைய அந்த விசுவாச வளர்ச்சி என்பது, இறையியலிலே ஞானம் என்பது, ஆண்டவர் பற்றிய அறிவு என்பது எந்த அளவுக்கு அமையப்படுகிறதோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் உறுதியாக இருப்பேன். இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், வாழ்வின் போராட்டங்களிலே பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருகிற போது பலர் ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்கள். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நான் ஆண்டவர் கோயிலுக்கு வரமாட்டேன், இல்லாட்டி நான் ஆண்டவரை விட்டு நான் போறேன், எனக்கு இந்த மாதிரி நடந்தது, ஏன் எனக்கு இது நடக்கணும் என்று சொல்லி விலகி போகிற காரியங்கள் இருக்கு. அது காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய அந்த ஆண்டவரை பற்றிய அந்த புரிந்து கொள்ளுதலே அறிவில சரியான நிலையிலே பக்குவப்படாததான். அங்கே ஆண்டவர் மிக அழகாக அதை சொல்லுகிறார், நீங்கள் பகுத்தறியத்தக்கதான ஞானத்தை உடையவராக இருக்க வேண்டும். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை மிக அழகாக பகுத்தறிந்து படிக்க வேண்டியது மிக அவசியம். என்னுடைய வாலிப வாழ்க்கையில EUEGF காலத்து நடைபெற்ற தலைமைத்துவ முகாமில் தான் திருமறை எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். சாதாரண நிலையிலே மேலோட்டமாக படிக்கிறது ஒரு நிலை, ஆனால் அதை ஆழமாக எப்படி புரிந்து கொள்வது என்பதை மிக தெளிவான காரியங்களிலே போதித்தார்கள். எனவே ஒரு திருமறையை மிக ஆழமாக ஆராய்ந்து படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 6-8 வசனத்தை பார்க்கும்போது நான் எப்படி ஆண்டவருக்குள்ளாக உறுதியாக இருப்பது என்பதை அங்கே குறிப்பிடுகிறார். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது என்று அங்கே சொல்கிறார். திருமறை வார்த்தை என்பது மிக மையமாக இருக்கும். எப்போதும் என்னுடைய நினைவில் இருக்க வேண்டும். சங்கீதம் சொல்லும் போது அதான், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து அவன் வழி நடக்கிறவனோ அவன் பாக்கியவான் சொல்லுகிறான். எனவே நமக்கு முன்பாக கடவுளுடைய வார்த்தை என்பது இருக்க வேண்டும். எல்லா நிலைகளும் அந்த வார்த்தையிலே நான் ஊன்ற கட்டப்பட்டவனாக இருக்கணும். அப்ப சொல்லும் போது உன் பிள்ளைகளுக்கு அதை கருத்தா நீ போதிக்கணும்னு சொல்றார். உன் பிள்ளைகள் தலைமுறையாக ஆண்டவருக்குள்ளாக வளருவதற்கு வேண்டிய காரியத்தை நீ செய்யணும்னு சொல்லுகிறார். அது மிக அடித்தளமான முக்கியமான ஒன்றாக சொல்லுகிறார். அதனால தான் இன்னைக்கு திருச்சபையில நம்ம சண்டே ஸ்கூல் வைத்திருக்கிறோம். அந்த சண்டே ஸ்கூலை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக அதை நடைபெறாம உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு போதிக்கணுமோ அந்த அளவுக்கு அது போதிக்கப்பட வேண்டும். நீங்க பல நேரில் பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்கூலுக்கு எல்லா பிள்ளைகளும் நம்ம அனுப்புவதில்லை. நம்ம பிள்ளைகளுக்கு நாம் எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் பிசிக்ஸ் வாத்தியார் டெஸ்ட் வைப்பார். ஆனால் சாதிங்க இன்னைக்கு வர முடியாது, டெஸ்ட்டுனால அங்கே போயிட்டா பிள்ளை என்று சொல்கிறோம். ஆனால் உலக காரியத்துக்கு நான் கொடுக்குற அந்த முக்கியத்துவம், உலக கல்வி அறிவை பெறுவதற்காக கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை நம்ம சண்டே ஸ்கூலுக்கு கொடுக்கறது இல்லை.
அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சண்டே ஸ்கூலுக்குன்னு ஒரு சிலபஸை உருவாக்கி பாடத்திட்டத்தை வைத்து அந்த பிள்ளைகள் அந்த சின்ன வயசுலேருந்து இப்போ +2 வரைக்கும் கற்றுக்கொள்கிற அந்த காரியங்களில் வேதாந்தத்தில் எல்லா விஷயங்களும் அற்புதங்களும் அந்த காரியங்களை தான் கற்றுக்கொள்வாங்க. அதில் அவங்களை பயிற்றுவித்த போது அவர்கள் பிற்கால வாழ்வில ஆண்டவருக்குள்ளாக உறுதியாக இருப்பதற்கு அது உதவியாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்காம வேற காரியங்களுக்கு நாம் கொடுக்கிறோம். அப்ப அந்த சிறு வயதில் கற்றுக்கொள்கிற காரியம் தான். அதுக்கு பிறகு என்னைக்குமே இந்த பிள்ளைகள் திருமறையை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. பல இடங்களுக்கு படிக்கிறதுக்காக வெளியூருக்கு போயிடுவாங்க, பல வேலைக்காக பல நாடுகளுக்கு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற பிள்ளைகள் கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அடித்தளம் என்பது மிக முக்கியமானது. அவனை சிறு வயதில் நீ போதிக்கப்பட்டால் முதிர் வயது வரைக்கும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. எனவே இளைஞர் கல்வியை என்பது சிறு வயதிலிருந்தே அது போதிக்கப்பட வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. அதன் அடிப்படையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுறார். அப்படி ஒரு போதிக்கப்பட்ட நிலையிலே ஒருவர் உருவாக்கப்படுவார் என்று சொன்னால் என்னைக்குமே அலைக்கழிக்கப்படாமல் உறுதியாக அவரால் இருக்க முடியும். 2 தீமோத்தேயு 4:3-4 பார்க்கும்போது, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவிதனம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்றார். இன்னைக்கு இருக்கிற சமூக சூழலும் சரி, பல நிலைகள்ல ஆரோக்கியமான உபதேசங்கள் இல்லை, செவித்தினம் உள்ளவர்களாகி சொல்றார். என்னன்னா இந்த காது குடையிறவங்க அதை உறக்கையா இருக்குன்னு அதை நிறுத்த முடியாது, தொடர்ந்து இது பண்ணுவாங்க. அது காது கெட்டு போகும், அது இன்னொரு பக்கம். ஆனாலும் அது அப்படியே அந்த உணக்கையா இருக்கிறது. என்னன்னா அதுல ஒரு சுகம், ஒரு இனிமை. அதே மாதிரி தான் இன்னைக்கு என்னன்னா ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கிறவரு தங்களுக்கு பிரியமான தங்களுக்கு சாதகமான செய்தியை தான் கொடுக்கணும். தங்களை ஆசீர்வதிக்கிறார் கொள்றான்னு சொல்லி இனிமையான காரியத்தை கொடுத்தே பேசினா அப்படியே மனமகிழ்ந்து அதுல லயித்து போயிருப்பாங்க. அதற்காக கூட்டமா அவரை நோக்கி ஓடுவாங்க. ஆனா சத்தியத்தை போதிக்கிற காரியங்கள் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு மக்கள் அவ்வளவு வருவதில்லை. ஒரு பைபிள் ஸ்டடி வைக்கிறாங்கன்னா அவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா தனக்கு பிரியமான விருப்பமான காரியத்தை பேசுற இடத்துக்கு தான் போகணும்னு நினைக்கிறது. ஆனா இங்க பவுலடியார் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது அப்படிப்பட்ட உபதேசங்கள் அல்ல, ஆரோக்கியமான சத்தியத்தை போதிக்கிற காரியங்கள் தான் முக்கியமானது. கதைகளுக்கும் செவியை சத்தியத்துக்கு விளக்கிட்டு கட்டுக்கதைக்கு போகிற காலம் வரும். அதனால நீங்க ஜாக்கிரதையாக இருங்க என்று அங்கே சொல்லுகிறார். எபிரேயர் 13:9 சொல்லும் போது பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அந்நிய போதனைகள், தவறான போதனைகளுக்காக இது சரியா அது சரியான்னு அலைஞ்சிட்டு இருக்காருங்க. அது காரணம் என்னன்னா திருமறையில ஆழமான ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளாதுதான். ஏதாவது ஒரு வசனத்தை யாராவது ஒரு சொன்னா அதுதான் என்று நம்புவது. திருமறை முழுவதுமாக இந்த வசனம் இது அடிப்படை மற்ற வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து எது சத்தியம் என்பதை புரிந்து கொள்வதில்லை. மத்தேயு 7 பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார். 15-16 கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று அங்கே குறிப்பிடுகிறார். பட்சிக்கிற ஓநாய்கள், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிற கள்ள போதகர்கள், அதற்கு நீங்க ஜாக்கிரதையாக இருந்து சொல்றார். இன்னைக்கு பேசுகிற அந்த பேச்சு கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிற நிலைகளிலே எந்த உபதேசத்திலே நாம் இருக்கிறோம், அந்த உபதேசம் ஆரோக்கியமான சத்தியமான உபதேசமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி நான் ஆழ கட்டப்பட்டவனாக திருமறை அறிவிலே இறையியல் அறிவிலே நான் உயர்ந்தவனாக அதில் பயிற்றுவிக்கப்பட்டவனாக அது மேல் ஆர்வம் உள்ளமாக என்னை நான் வளர்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பெருமளவு வந்தாலும் என்னுடைய விசுவாசத்தை அசைக்க முடியாது. ஆண்டவரிடத்திலிருந்து என்னை யாரும் பிரிக்கவே முடியாது. நான் உற்சாகமாக ஆண்டவருக்காக உறுதியாக நிலைத்திருப்பதற்கு அது அடிகொள்வதாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்வதற்கு, அந்த விசுவாசத்திலே ஆண்டவரை பற்றிய அறிவிலே வளருவதற்கு பசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். உலகில் உனை
ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக, உம்மை பற்றிய அறிவிலே வளர்ந்தவர்களாக, தொடர்ந்து உமக்குள்ளாக சாட்சிகளாக நிலைத்திருக்க நீர் கிருபை செய்யும். பசுத்த ஆவியானதாமே எங்கள் உள்ளத்தில் இருந்து எங்களுக்கு வேண்டியவர்களை போதித்து தொடர்ந்து உமக்குள்ளாக மென்மேலும் வளர்வதற்கேற்ற கிருபைகளை கட்டளையிட வேண்டுமாய் உடைய கருத்திலே தருகிறோம். எங்கள் குடும்பத்தை உடைய கருத்து தருகிறோம். குடும்பத்தின் காரியங்களை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். குடும்பத்தை உடைய ஆசீர்வாதத்தை தாரும். நல்ல சர்வ சுகம் பல ஜீவனை தந்து நீர் ஆசீர்வதியும். குடும்பத்தின் தேவைகளை நீர் சந்தியும். உம்மை நோக்கி வைக்கப்படுகிற விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை கத்த தயவாக நீர் ஏற்றுக்கொண்டு நல்ல நிலைகளை உடைய ஆசீர்வாதத்தை தந்து இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவை காணத்துக்கான கிருபை நீர் கட்டளையிடும். குடும்பத்தின் எடுக்கின்ற பிரயாச முயற்சிகளை கத்தனை ஆசீர்வதியும். பிள்ளைகளை உடைய காத்து தருகிறோம். உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தையும் கிருபைகளையும் பாதுகாப்பையும் நீ கட்டளையிடும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை நீ தாரும். நல்ல நிலையை படித்து நல்ல மென்மையான நிலைகளை பெற்றுக்கொள்ளும். எதிர்காலத்தில் நல்ல உயர்வான காரியங்களை பெற்றுக்கொள்ளும் நீ கிருபை செய்யும். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் உமக்கு உள்ளாக மென்மேல் வளர்கிறவர்களாக விசுவாசத்தை ஊன்ற கட்டப்பட்டவர்களாக எதிர்காலத்தில் உமக்கு சாட்சிகளாக நிலைத்திருக்கிற நிலையிலே வளர்வதற்கான கிருபையை நீ கட்டளையிடும். தொடர்ந்து உடைய வல்லமை பிரசனத்திற்காக ஒரு நாங்கள் தாத்தை அப்பிழைக்கிறோம். கத்த நீர் ஒவ்வொரு காரியங்களும் அந்தந்த காலங்களிலே திட்டம் தெளிவாக வழிநடத்தி நீர் ஆசீர்வதியும். இந்த கொரோனா காலங்களையும் கத்து தருகிறோம். இந்த நோய் நிமித்தமாக பல கஷ்டங்களை வேதனைகளை நாங்கள் அனுபவிக்கிற போது கத்ததாமே இவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையை தந்து நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உண்மை அறிகிற மக்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து இந்த நோயிலான பாதிக்கப்பட்டு ஒவ்வொருவரையும் காத்து தருகிறோம். கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை நல்ல பரிபூர்ண சுகத்தை தந்து எடுத்துக்கொள்ள சிகிச்சைக்கு நல்ல நிலை பலனளிக்க நீர் கிருபை செய்யும். இந்த கொரோனா நோயிலிருந்து மிக விரைவில் கட்டுப்படுத்தப்பட நீ கிருபை செய்யும். மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு எல்லா மக்களுக்கும் அது சென்றடையத்தக்கதான கிருபை நீ கட்டளையிடும். இந்த உலகம் முழுமையாக இருக்கிற இந்த கொடிய சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலையை கட்டிட்டு ஒரு சமாதானமான சுமூகமான சகநிலைக்கு நாங்கள் கடன் செல்ல நீ கிருபை செய்யும். இம்மட்டும் ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய கிருபை தாமே தொடர்ந்து வழிநடத்தட்டும். மழை நிமித்தமாக பல நிலைகளை பாதிக்கப்பட்டிருக்க மக்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய கிருபைகள் நிவாரணங்கள் கிடைக்க நீர் கிருபை செய்யும். தொடர்ந்து ஏனைய காரியங்கள் காத்து தருகிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே 11வது தேர்வு முடிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அதில் தேர்வு பெற்ற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை நீ கட்டளையிடும். தேர்வு பெறாத பிள்ளைகள் மீண்டுமாக முயற்சி செய்து அதை தேர்வு பெறுவதற்கான கிருபை நீ கட்டளையிடும். தொடர்ந்து பிள்ளைகள் எதிர்கால அளவில் ஆசீர்வதியும். கல்வியில் படிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். எதிர்காலத்திலே நல்ல நிலைகளை படிப்புகளை தெரிவு செய்யும் நீ கிருபை செய்யும். இம்மட்டும் ஆசீர்வதித்து வளர்த்த கர்த்தருடைய கிருபை தாமே தொடர்ந்து எங்களோடு வளர்த்தட்டும். எல்லாவற்றையுமே பிரேசுள்ள ஜெபங்களும் பிதாவே ஆமென். கர்த்தருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா குமார் பசுத்தாயுமாகிய சமயப்படுதே கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது.